அறியும். உங்கள் எல்லாருக்கும் தினமும் என்ன சொல்லுவோன்னா, மிருகத்துக்கு சாப்பாடு போடுங்க, மிருகத்துக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன் மிருகத்துக்கு சாப்பாடு போடணும்? ஏன் மிருகத்தை நல்லா கவனிக்கணும்? பாருங்கள், மிருகத்துக்கு ஒரு சக்தி இருக்குங்க. நம்மளோட பிரச்சனைகள், நம்மளோட தோஷங்கள், நம்மளோட தரித்திரங்கள், நம்மளோட பாவங்கள் எல்லாம் இடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆற்றல் உண்டுங்க. அது என்ன செய்யும்னா, ஒரு வேளை சாப்பாட்டு போட்டால் போதுமானது நம்மளை அவ்வளோ கவனிக்கும். எந்த ஒரு தரித்திரமும் நம்ம பக்கம் நெருங்காமலே நம்மளை பார்க்கும், அவளை காவல் காக்கும். அதான் அதுக்கு பேர் பைரவர்னுவோம். அப்போ இந்த மிருகங்களுக்கு இந்த சாப்பாடு போடுவோம் என்ன செய்யும்னா, நம்மளை கவனிக்கும். நான் என்னோடய எஜமான் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவருக்கு எதுவுமே நடக்கக்கூடாது. அவர் எனக்கு இப்படி சாப்பாடு போடுறான்னா என்னை போல நிறைய மிருகத்துக்கு சாப்பாடு நிச்சயமாக போடுவார். எப்பொழுது? அவர் நல்லா இருக்கும் பொழுது. அதனால் அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை தான் சாப்பாடு போடுவீங்க. ஆனால் உங்களை அப்படி கவனிக்கும். எதுவுமே உங்கள் பக்கம் வராமலே உங்களை கவனிக்கும். இதை நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. சாதாரண ஒரு நாய் வளர்த்தாலே பாருங்களேன், மற்ற ஆடு உங்கள் பக்கமே நெருங்காமல் அதை பார்த்துக்கும். நாய் இருந்தாலும் சரி, பூனை இருந்தாலும் சரி, எது மிருகங்கள் இருந்தாலும் சரி, அதுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கும் பொழுது நிச்சயமாக அதோட பிரார்த்தனை, இந்த மிருகத்தோட பிரார்த்தனை கூட இங்கே உங்களை காப்பாற்றுங்க. இது ஒன்று எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் சாப்பாடு போடுங்க, நீங்கள் நல்லா இருக்கலாம்.